தருமபுரி மாவட்டம் முத்தம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த ராஜதுரை, முத்துலட்சுமி தம்பதியினர் கோவையில் தங்கி கட்டிட தொழில் செய்து வருகிறார்கள். இருவருக்கும் 7 வயது பெண் குழந்தையும் அதேபோன்று 9 மாத நவனீத் என்ற ஆண் குழந்தையும் உள்ளது. இந்த நிலையில் சொந்த ஊருக்கு சென்றவர்கள் நேற்று முன்தினம் இரவு மீண்டும் கோவை செல்வதற்காக சேலத்தில் இருந்து கோவை அரசு பேருந்தில் ராஜதுரை மற்றும் முத்துலட்சுமி ஆகிய இருவரும் தனது 2 குழந்தைகளுடன் ஓட்டுநர் இருக்கைக்கு பின்புறம் அமர்ந்து சென்றுள்ளார்கள். அப்பொழுது சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு அதே சேலம் அரசு பேருந்து முன்பக்க கதவு திறந்தே இருந்ததால் கதவை மூடி வைக்க நடத்துனரிடம் ராஜதுரை தெரிவித்தும் நடத்துனர் அஜாக்கிரதையாக இருந்துள்ளார். இந்த நிலையில் பேருந்து சேலம் சங்ககிரி பகுதிக்கு உள்ள தேசிய நெடுஞ்சாலைக்கு சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநர் பிரேக் பிடித்ததால் ராஜதுரை தோளில் இருந்த அவரது குழந்தை நவனீத் நழுவி கீழே விழுந்து குறிப்பாக படிக்கட்டின் வழியாக பேருந்தை விட்டு வெளியே சாலையில் விழுந்து உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் தொடர்பாக சங்ககிரி அருகே உள்ள தேவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்கள். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது இந்த பேருந்தை இயக்கி வந்த சிவமணி மற்றும் நடத்துனர் பழனிசாமி ஆகிய இருவரையும் போக்குவரத்து கழகம் சார்பாக தற்பொழுது சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர்.